வணக்கம். நம்மள இப்ப பெரும்பாலும் எல்லாம் அவசரக்காரராகவே இருக்கிறாங்க. அப்புறம் புலம்ப தொடங்கிடுறாங்க. நான் எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணேன், எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணாலும் எனக்கு வெற்றி கிடைக்காது, வெற்றிக்கும் எனக்கும் வெகு தூரம், எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, எனக்கு டைமே சரியில்லை, எவ்வளவு தூரம் முயற்சி செய்து ஓடினாலும் சுவற்றில் அடித்த பந்தாக திரும்பி அதே இடத்திற்கு வந்து விடுகிறேன், அப்படியெல்லாம் புலம்ப தொடங்கிடுவாங்க. ஆக்சுவலி வெற்றி என்னங்க, ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணி அந்த இடத்த அந்த இலக்கை அடைகிறது தானே வெற்றி. வெறுமனே பயணம் பண்ணா போதுமா? அதற்குரிய தகுதிகள், அதற்குரிய திறமைகளை வளர்த்து கொண்டு பயணம் செய்தால்தான் அந்த இடத்தை அடைய முடியும். அதுதான் வெற்றி. தோல்வின்னா என்னங்க, ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டு அதை நோக்கி பயணம் செய்யும் போது அதற்குரிய தகுதிகள், திறமைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் போது அதை வளர்த்து கொண்டு வாருங்கள் என்று வழி அனுப்பி வைப்பது தானே தோல்வி. இந்த மூங்கில் மரம் இருக்குது பார்த்தீங்களா, அது 4 வருஷம் நட்ட இடத்துல அப்படியே இருக்குமா. ஆனா இந்த 4 ஆண்டுகள் கழிந்து அது மிக வேகமாக வளர்ந்து 80 அடியை கூட எட்டுமாங்க. அவ்வளவு தூரம் வளருமா அந்த மூங்கில் மரம். அந்த 4 ஆண்டுகள் தன்னை அது பக்குவப்படுத்திக் கொள்கிறது, தன்னை அது தயார்படுத்திக் கொள்ளுகிறது. எவ்வளவு தூரம் தன் வேர்களை ஆழமாகவும் அகலமாகவும் பதிய வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பதிய வைத்து அதன் பிறகு தாங்க அவ்வளவு தூரம் அது வளருது. அப்படித்தாங்க மனித வாழ்வு. நமக்குரிய, நம்ம ஒரு இலக்க முடிவு பண்ணிட்டோமா, அதற்குரிய திறமைகளை வளர்த்து கொண்டு அதற்குரிய தகுதிகளை வளர்த்து கொண்டு காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு சரியான உனக்கான சரியான தருணம் வரும்போது முழு வீச்சில் உன் திறமைகளை, உன் தகுதிகளை பயன்படுத்தி வெற்றி அடைய வேணுங்க. நன்றி.